வணக்கம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா 1 ஏக்கர் 60 சென்ட் ப்ராப்பர்ட்டி. ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறோட பார்த்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு புஞ்சை லேண்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸிங் இது வந்து நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க. ஒரே ஓனர் இடம் இது. பக்காவான ஒரு ப்ராப்பர்ட்டி, புஞ்சை லேண்டு இது. ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறோட இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இடமும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. இது வந்து ஈசிஆர்லேருந்து கரெக்டாக வெங்கம்பாக்கம் ஈசிஆர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டருங்க. கரெக்டாக 7 கிலோமீட்டரு. திருக்கழுக்குன்றத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டருங்க. சைட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வரப்பு தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஒரு வரப்பு. இது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த ஒரு ஹைட்டாக ஒரு தென்னை மரம் தெரியுது பாருங்கள். அந்த தென்னை மரம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாஸ்ட்டில் ஒரு தென்னை மரம் தெரியுது பாருங்கள். அந்த தென்னை மரம் அந்த ஆளுங்களாம் வேலை செய்கிறா பாருங்க, அப்படியே வரும். இந்த ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்க்கறது 1 ஏக்கர் 60 சென்ட். இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னைக்காரங்க தான் கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க, ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே இன்னும் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீடுகள்லாம் இருக்குங்க. ஸோ பெட்டரான நல்ல ஒரு ஏரியாவில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத ஒரு கிளியர் ப்ராப்பர்ட்டி. திருக்கழுக்குன்றத்துலேருந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வரும். ஈசிஆர் வெங்கம்பாக்கத்துலேருந்து 7லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வருங்க. இந்த தார் ரோடு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நல்லா அகலப்படுத்த போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு கவர்மெண்ட் ரோடு. இந்த ரோடு ஃபேஸிங்கில் நல்ல ஃப்ரண்டேஜில் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா 1 ஏக்கர் 60 சென்ட் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்க்குறது. அதுவும் ஒரே ஓனர் ப்ராப்பர்ட்டிங்க. அந்த கம்பம் தருது பாருங்கள். அங்கே ஒரு கிணறு, ஒரு ஃப்ரீ சர்வீஸ். அது ஸோ இன்னும் நம்ம பக்கத்தில் போயிட்டு அந்த கிணறு பாருங்க. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. கிட்டத்தட்ட 200 அடிக்கு நல்ல ரோடு ஃப்ரண்டேஜுங்க. ஒரு 200 ஃபீட்டு கிட்ட நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் வருது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளார வேர்க்கடலை போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சைடில் இன்னொரு இடத்துல இதெல்லாம் கரும்பு போட்டிருக்காங்க. அதுக்கு அந்தந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தர்பூசணி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா வகையான பயிர்களும் வைக்கிற ஏரியா. இடம் பார்த்தீங்கன்னாக்கா புஞ்சையில் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ புஞ்சை ப்ராப்பர்ட்டினாலே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வசதியாக இருக்கும். அருமையான ஒரு புஞ்சை லேண்டு, 1 ஏக்கர் 60 சென்ட்டுங்க. இந்த வரப்பு தெரிந்து பாருங்க. இந்த வரப்பு அது அந்த பயிர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்தாண்ட ஒரு வரப்பு. அது எல்லாமே சேர்ந்து அந்த கிணறு, இந்த வேலை செய்கிறாங்க பாருங்களேன். ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த வேலை செய்கிறாங்க பாருங்க. அந்த இடத்துல போவோம். அந்த ஃபென்சிங் கல் நட்டுருக்காங்க பாருங்க. இந்த லாஸ்ட் எண்டில் போயிட்டு இந்த ஸ்கொயர் அப்படியேங்க. இங்கே இந்த வாழை மரம் தெரியுது பாருங்க. அங்கேருந்து ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட்டாக அந்த பெரிய தென்னை மரம் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த இடத்துல முடியும். ஸோ நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜில் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க. ஸோ இந்த கிணறு பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வரப்போட இல்லைங்க, அந்த வரப்போட அது தெரிந்து ஒரு மரம் தெரிந்து பார்த்தீங்களா, அது வரைக்கும் போகும். அந்த வரப்பு அப்படி ஸ்ட்ரைட்டாக கிணறுண்ட போயிட்டு நேராக அப்படியே போயிடும். ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு பார்த்துடலாம். ஒரு பெரிய கிணறு, நிறைய தண்ணி இருக்கு. நல்ல அருமையான ஒரு பெரிய கிணறு பார்க்குறோம். ஸோ ஒரு சர்வீஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபென்சிங் தெரியுது பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த ஸ்ட்ரெயிட் அந்த தென்னை மரம்லாம் தெரியுது பாருங்க. அந்த தென்னை மரம் ஓரத்தில் அப்படியே வரும். ஸோ இந்த கம்பத்துக்கு அந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வரப்பு இருக்குது. அந்த வரப்பு போயிட்டு அந்த ரோட்டில் அங்கே கனெக்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட 200 அடிக்கு நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து 1 ஏக்கர் 60 சென்ட்டுங்க.
மேலும் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய டீட்டெயில் தெரியணும்னா நம்மளுக்கு கால் பண்ணுங்க. இந்த இடத்த வந்து நீங்க நேர்ல பாருங்க. அப்பதான் இந்த இடத்தினுடைய அழகும் அமைப்பும் தெரியும். இந்த இடத்தினுடைய அட்மாஸ்பியரும் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த இடத்த வந்து நீங்க நேர்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு ஐடியா வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் சரி, இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி போயிட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ், ஒரு விவசாயமே பண்றதுக்கு கூட உங்களுக்கு எல்லா விதத்திலயுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இப்ப நீங்க பாக்குறீங்க. திருக்கழுக்குன்றத்துல இருந்தும் பக்கம், ஈசிஆர்ல இருந்தும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க. இந்த சைட்டினுடைய டீட்டெயிலை நீங்க வந்து நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நன்றி.